ராமலிங்காபயம். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் வனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரை இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் தற்போத இழப்பு என்ற தலைப்பில் 5வது பாடலில் நாடுகின்ற மறைகளெல்லாம் நாம் அறியோம் என்று நாணி உரைத்தல மறவே நல்ல மணிமன்றில் ஆடுகின்ற சேவடி கண்டு ஆனந்த கடலில் ஆடுமன்பர் போல் நமக்கு அருள் கிடைத்தது எனினும் வீடுகின்ற பிறர் சிறிதும் அறியாமல் இருக்க வேண்டுமென இருந்த என்னை வெளியில் இழுத்துவிட்டு வாடுகின்ற வகை புரிந்து விதியை நினைத்த ஐயோ மனம் அலைபாய்வது கான் மன்றில் நடத்தரசே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். நாடுகின்ற மறைகளெல்லாம் நாம் அறியோம். காரணம், காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்பவர் ஆதி அந்தமில்லாத அருட்பெருஞ்சுதிரைவர். உலகம் தோன்றியது முதல் அன்றே அறம் கூறப்படுகிறது. அறம்தான் இல்வாழ்க்கை. அறத்தை வகுத்த பெரியோர் பிரம்மச்சரியம், கிர்க்கசம் இவை இல்லறம் எனவும், வானப்பிரசாதம், சந்நியாசம் இவை துறவரம் எனவும், அறத்தின் பயன் 4 கூறுகள். அது அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தால் விளைவது பொருள், பொருளால் விளைவது இன்பம். இதனால் கடவுளார் இதை விரும்பாதவர்கள்தான் கஷ்டப்படுகிறார்கள் என இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நூலாதர் பலர் என்றனர். இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர், வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்றார். எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதிரைவர் 12/4/1871 முன் தோன்றிய அருளாளர்களுக்கு வழங்கியது பதிநூல். இறைவன் தன்னை மறைத்து கூறிய வேதம். பசுநூல் உயிர்களை பற்றிய அறிவு சார்ந்து இறைவனை மெய்யறிவால் அறிந்தார்கள். வேதத்தின் முழுக்க இறைவனை அன்பு சார்ந்து ஓதுவது. ஆகமத்தில் அறிவு சார்ந்து விந்துவும் நாதத்துடன் நினைக்க முற்பட அஷ்டாங்க யோகம் பயின்றனர். அஷ்டாங்க யோகம் தவறாக பயின்றால் மரணம் நிகழும். அதனால் அதனை உலகலார்க்கு அவர்கள் காட்டித்தரவில்லை. காரணம் விதி என்றனர். விதி என்பது நாம் செய்த செயலின் தொகுப்பாகிய கர்மாவாகும். இதற்கு காரணம் மனம் என்று காற்றின் இயக்கமாகிய இந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குதியாமை என இந்த காற்றின் இயக்கத்தை மூலாதாரத்து மூண்டலும் காலால் எழுப்பி கருத்தறிவித்து மனத்துக்கண் மாசு நீங்கி மனமது செம்மையாகி அடைந்த நிலை சாமீப, சாரூப, சாலோக, சாயுச்ச பதநிலை, அதாவது முத்தி நிலை, சித்தி நிலை. மூலாதாரத்தில் ஒளியாக உள்ள உயிர் பொருள் வயிற்று பகுதியில் பைசாந்தி காற்றாக மாறி, மத்திமை அதாவது நெஞ்சு பகுதியில் அட்சரமாக மாறி, வைகாரியில் வாக்காக வெளிப்பட்டது. எனவே மூலாதார ஒளியை சேமிக்க அன்றைய ஞானிகள் மௌன விரதம் கடைபிடித்தனர். ஒரு சில ஞானியர்கள் உலக உயிர் உய்ய அறிவுரை வழங்கினர். அதில் குறிப்பாக திருமூல மகரிஷி, திருவள்ளுவ கடவுளார், அகத்திய பெருமான், 14 சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் குறிப்பிடத்தக்கவர். இதில் அண்டம்தான் பிண்டம் என்கின்றார் நம் பெருமான். இதனை உறுதி செய்கிறார் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்றார். உலகு என்றாலே உலகில் வாழும் உயிர்களை குறிக்கும். உலக உயிர் உற்பத்தியாக விந்தும் நாதமும் தேவை. விந்து ஒளி. அந்த ஒளிக்குள் ஒளியாக தான் மறைந்து உள்ளதை மறைத்து காற்றின் இயக்கமாக நாதம் மட்டும் காட்டினார்.
இதனை 3915 பாடலில் கருமுதற் கருவாய் விந்து மூலாதாரம், கருவினுட்கருவாய் அந்த விந்து புருவமத்தி, அதனுள் ஆன்ம செட்டனுள் ஒளிக்குள் ஒளியாய் கருவலாம் காட்டும் கருவாய் அருட்பெருஞ்சுடரிவன், குருமுதற் குருவாய் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள், குறியெல்லாம் கிடைத்த கொள்கையாய் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆக காட்டின் இயக்கம் நின்று பாடிய பாடல்கள் அனைத்தும் முழுமையான நிலையை அறியவில்லை. எனவேதான் பெருமான் பல பாமாலையில் தெளிவாக பகிர்கிறார். வேத ஆகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவறிவீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என என்று கேள்வி கேட்கிறார். ஆக அறநூல்கள் நமக்கு தேவையாக தான் உள்ளது, படிக்க வேண்டும். சிறந்த நூல்களை படித்து அறிவால் அறியும் வண்ணம் பிழையின்றி படிக்க வேண்டும். அப்படி படித்தபடி நின்று செயல்பட்டால் மனக்கோணலை சரி செய்து மன உணர்வு கூடும். மேலும் அவர்கள் இயற்றிய தவம் புருமத்தியை நோக்கியதுதான் என 5347 பாடலில் சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரு, திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி ஜோதியுள் ஜோதி எனவும். இந்த இடத்தை மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கப்பட்டாய் பரமன் இருப்பிடம், திருச்சிற்றம்பலம் என உற்று அறிந்து இங்கு உணர்ந்தேன் என்கின்றார். இறைவன் நம் பெருமான் கூறுகிறார், பஞ்சபூதமாய் சூரியனாய் சந்திரனாய் ஆன்மாவாய் உள்ளான் என நெஞ்ச அறிவுறுத்ததில் கூறுகிறார். இதற்கு முன் உள்ளவர்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியனார் கோயில், சந்திரன் ஆகிய 7 இடங்களுக்கும் ஆலயங்கள் அமைத்தனர். ஆனால் ஆன்மாவை அறிந்தனர். போகும் பாதை இறைவன் காட்டவில்லை. இந்த ஆன்மாவுக்கு கோயில் அமைக்கவில்லை. சித்தர்கள் முடிவாக கண்டது சிதம்பரம் ஆகாயஸ்தலம். 21,600 மூச்சு காற்று வென்றதால் 21,600 தங்க ஊட்டுடன் கூடிய சிற்சபாநாதர். இடதாகிய மனதை வென்றதால் சிற்சபாநாதர். உள்ளொளியின் அசைவு கண்டதால் நடராஜரென தங்க விக்கிரமாகி புறத்தில் காட்டினர். சி என்கின்ற மூலாதார ஒளியும், வா என்ற காட்டின் இயக்கம், காமம் என்கின்ற சிற்றின்பம் வென்று வள்ளியாகிய மனம், காற்றாகிய தாய், சிவகாம வள்ளி தாய் என்றனர். இது முழுக்க முழுக்க காற்றின் இயக்கம். அதனால் முழு பயனை கூற இயலவில்லை என கூறி பெருமான் அகவலிலே ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சோதி என்றுகின்றார். ஆடுகின்ற சேவடி கண்டு ஆனந்த கடலில் ஆடும் அன்பர் நமக்கு அருள் கிடைத்தது எனினும் வீடுகின்ற பிறர் சிறிதும் அறியாமல் இருக்க வேண்டுமென இருந்தேன். அதாவது உலகியல் நெறி, வீடு நெறி. பெருமான் உலகியல் நெறி பற்றாமல் அருளியல் நெறி நின்று தயவினால் தயாவண்ணமாகி அண்டக்கோடி முழுதும் காணும் கண்கள் எழுதிய அறிவு பேரறிவாகி அண்டாண்டங்களை கடந்து செல்லும் வல்லபம் பெற்றார். அதனால் திருவருட்பா கூறுகிறது, மேலும் தன்னை மதியாது தலைவனாகி அருட்பெருஞ்சோதியை மதித்திருந்தார். அடியார் யார், அன்பர்கள் யார் என அகவலிலே செடியரு தேதிட தேகம் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி எனவும், துன்பறுத்து ஒரு சிறிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்பார். பொருள் புகழாதியை விரும்பாது என்று சிவானந்த பேரு கிட்டும் என ஏங்கி ஏங்கி அழுத நீர் மாறாமல் உள்ளவர் அன்பர் என்பார். உலகியல் ஆடுகின்ற சேவடியாகிய புறத்தே என்றும் ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கி அகத்தே மாளாத ஆக்கை பெற்றேன் என்பார். அருள் கிடைத்தது. அருள் என்பது இறைவனின் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. தினசரி பலகாலம் பாடுபட்டு சிறிய தயவை கொண்டு இறைவனின் பெரிய தயவாகி பெற்றதாக கூறுகிறார். அப்படி பெற்றதால் எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகம் என் உலகம் ஆயின என அருட்சக்தியாகிய இறைவனின் தயவு பேராற்றல் பூரணமாக பெற்றார். இவ்வளவு நிலையும் பெற்றவர் வெளியில் தெரியாமல் இருந்த என்னை உலகறிய செய்து வாடுகின்ற வகை புரிந்த விதியை நினைத்து மனம் அலைபாது மன்றில் நடத்தரசு என்கின்றார். விதி என்பது காற்றின் இயக்கம், மனம் என்பது காற்றின் இயக்கம். மனம் உயிர்கள் விருப்பு காரணமாக நான் எனது பற்றுடன் செயல்பட்டு அறம் செய்ய தவறியது. அறம்தான் பொருள், பொருள்தான் இன்பம் என்பதை உணராமல்
அதை செயல்பட்டதால் இன்று துன்பம், துயரம், ஏக்கம், அச்சம், பயம் காரணமாக இன்று வாடுகிறது. இதனை ஊழ் என்பார்கள், விதி என்பார்கள். நாம் செய்தலின் சொகுப்பு தானே தவிர புதிதாக முற்றும் வரவில்லை. பந்தை சுவட்டில் அடித்தால் திரும்ப நம்மிடமே வரும். அது போன்றுதான். அதனால் மனம் கடல் அலை போன்று தாவி தாவி செல்கிறது. இவ்வாறு உள்ள மனதை நாம் செய்த நல்வினை, தீவினை காரணமாக இன்பதுன்ப அனுபவங்களாக உள்ளது. எனவே பொறுக்கும் தன்மையுடன், பொறுமையுடன் இப்போது அறமீறாது தன் தரத்துக்கு தக்கவாறு ஆகாமி ஆகாரமோ நியதி ஆகாரமோ எல்லா உயிரும் இன்பமாக வாழ தினசரி பலகாலம் நாம் உபகாரம் செய்ய செய்ய தீவினை குறைந்து நல்வினை கூட கூட இணைத்தும் துன்பிலா இயலாகிய கருணை நெறியை கடைபிடித்து மனமடங்கி இன்பமாக வாழ வேண்டுமென நம் பெருமான் இப்பாடலில் பதிவு செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் குலையலாம் ஊங்கு. நல்லோர் அனைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சென்று திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.